ஆனால் அது தெரிஞ்சுமே அந்த பஸ் டிரைவர் என்னோடய லேனில் வராரு. பாருங்கள் எவ்வளோ தூரம் என்னோடய லேனில் பாதி இடத்த அடைச்சிக்கிட்டாரு. எனக்கு போகிறதுக்கே வழி இல்லை, லெஃப்ட்லேயும் மரம், ஆனாலும் அவர் லேனுக்கு போய் எனக்கு வழி விட மாட்டேங்கிறாரு. அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு லாரி வந்து ரைட் சைடு நம்ம லேனில் வராங்க. அந்த ரைட் சைடு லாரிக்கு பின்னால் நம்ம கண்டினியூவாக நம்ம போகக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா, ஒரு இருவழிச்சாலையில் என் கூட ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், முன்னால் ஒரு மேடான பகுதி, ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு நமக்கு தெரியாது. அங்கே கீழே இறக்கமாக இருக்குது, அதனால் நமக்கு தெரியாது. அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு லாரி வந்து ரைட் சைடு நம்ம லேனில் வராங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால் ஸ்லோ பண்ணி இது மாதிரி வழி விடணும். அவங்க தெரியாமல் வந்திருக்கிறாங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு நேராக போகக்கூடாது. நிறைய நேரங்களில் நான் பார்க்குறேன், இது மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நேராக போய் காரை நிறுத்துறாங்க. அப்போ பாதிப்பு யாருக்கு? நம்மது ஒரு சின்ன கார், அவங்களது லாரி. அப்போது அதிகப்படியான பாதிப்பு நமக்கு தான் வரும். அதனால் நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். யாருமே வேணும்னு வரதில்லை. இப்போ அந்த லாரி வந்துட்டு இருந்த இடமும் ஒரு பள்ளம், அதே மாதிரி நம்ம வந்துட்டு இருந்த இடமும் ஒரு பள்ளமான இடம், நடுவில் மேடாக இருந்தது ரோடு. அதனால் ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு தெரியல, அதனால் வந்தாங்க. அதே மாதிரி நானும் கரெக்டாக வழி விட்டுட்டேன். இது மாதிரி போகிறது தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு திறமையான டிரைவருக்கு அழகு. நம்ம நடுவில் அந்த லாரி வருதுன்ட்டு நம்ம நடு ரோட்டில் அப்படியே நிறுத்தி அவங்கள மிரட்டுறது, அவங்கள திட்டுறது, அதெல்லாம் வந்து அது ஒரு டிரைவிங்கில் அது ஒரு நல்ல செயல் இல்லை. ஆனால் ஒரு சில டிரைவர்ஸ் வராங்க, நான் பார்த்துருக்குறேன். இதே மாதிரி ரோட்டில் நான் போயிட்டுருக்கிறப்போ லெஃப்ட் சைடு குழி தோண்டி இருந்தாங்க. ஏன்னா ரோடு அகலப்படுத்துறதுக்காக ஃபுல்லாக லைனாக குழி தோண்டி வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடு எனக்கு ஒரு 1 அடி 1.5 அடி தான் கேப் இருக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு லாரியே இன்னொரு பஸ்ஸு முந்திட்டு வருது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. லெஃப்ட் சைடு திருப்பினா பள்ளம், ரைட் சைடு ஆப்போசிட்டில் லாரி வருது, என்னோட லைனில் அந்த பஸ்ஸு வருது. அவங்களுக்கு தெரியுது எனக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்ன பண்ணேன்னா காரை அப்படியே நிறுத்திட்டேன். வேறு வழியே இல்லை, லெஃப்ட்லேயும் போக முடியாது, ரைட்லேயும் போக முடியாது. அது மாதிரி வரக்கூடிய டிரைவர்ஸும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வழி இல்லைன்னா நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ முன்னால் பாருங்கள், லாரிலாம் நிறைய நிற்கிது. இந்த இடத்துல ஏதாச்சும் பேக்கரி அது மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, லாரி டிரைவர்ஸ்லாம் லாரிலேருந்து கீழே இறங்கி ரோடை கிராஸ் பண்ணுவாங்க, இல்லை பேக்கரியிலேருந்து மறுபடியும் லாரிக்கு வருவாங்க. இது மாதிரி அடிக்கடி கிராஸ் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி தான் போகணும். இப்போ அந்த இடத்த தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட் அதிகப்படுத்திக்கலாம். என்னதான் இருந்தாலும் NH அளவுக்கு நேஷனல் ஹைவேஸ் மாதிரி இதெல்லாம் அது மாதிரிலாம் இங்கே போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட் தான் இருக்கணும் இந்த மாதிரி ரோட்ஸில். நீங்கள் ரைட் சைடு பார்த்துருப்பீங்க, எல்லாமே எவ்வளோ க்ளோஸாக வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ரைட் போனாலும் உரசிடும், அந்த ரேஞ்சில் தான் எல்லாம் வந்துட்டுருக்கும். ரோடு கொஞ்சம் அகலம், கரெக்டான அகலம். இந்த ரோடு ரொம்பவும் குறுகல் இல்லை. ஆனால் ஒரு 2 வீலர் லெஃப்ட்டில் போனால் கூட நம்ம ரைட் சைடு ஆப்போசிட் லேண்டில் போய் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் எதுவும் வரல, அதனால் நான் ஓவர்டேக் பண்ணிட்டேன். டூ வீலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நண்பர்களே. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு 2 வீலர்ஸ்லாம் போகுது. அது மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த கணத்தை கொடுக்கணும். நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 வீலர் தானே அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் 2 வீலர் வந்துச்சுன்னா அதை கண்டுக்காமல் ஓவர்டேக் பண்ணுறாங்க. அவங்க மறுபடியும் மண்ணில் கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி கீழே இறங்கும்போது ஸ்லிப்பாகி விழுந்துடுறாங்க, அந்த இடத்துல விபத்து. இப்போ முன்னால் லெஃப்ட் சைடு 2 வீலர் போகுதுன்னா ஃபுல் ஸ்பீடில் அப்படியே அவங்கள அணைச்சி விட்டு போகிறது. அவங்களுக்குரிய கணம் கிடைக்கிறதில்ல 2 வீலர்ஸ். நம்மளாக இருந்தாலும், நானாக இருந்தாலும் 2 வீலர் ஓட்டுவேன், நீங்களாக இருந்தாலும் ஓட்டுவோம். அதனால் 2 வீலருக்குரிய கணத்தை நம்ம கொடுத்து ஓட்டணும். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு வளைவு இருக்குது. அதனால் யாரும் இந்த தவறை செய்யக்கூடாது. நான் லெஃப்ட் வந்துடுவேன். ஏன்னா இந்த மாதிரி வளைவாக இருக்கிற நேரத்தில் சடனாக ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்துடுச்சு. இப்போ நான் அந்த லாரியை நான் ஓவர்டேக் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். அதனால் பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதிகபட்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நமக்கு
தாமதமாகும். அதனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடையாது. நமக்கு உயிர் தான் முக்கியம். உயிர் வந்து ஒரு தாட்டி போயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப கிடைக்காது. அதனால் டிரைவிங்கை பொறுத்தளவு நிதானம் தேவை. நான் வேகம் அதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வேகமாக போகணும், எங்கே வேகமாக போகக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் நம்மளே புரிஞ்சுக்குவோம். ஆனால் விவேகம் முக்கியம், நிதானம் முக்கியம் டிரைவிங்கில். இந்த இடத்துல நான் ஒரு சில பாடி மூமெண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ரைட் சைடு நான் வந்து பார்க்குறேன். காரை ரைட் சைடு கொண்டு வரல, நான் மட்டும் ரைட் சைடு வரேன். ஏன்னா இப்போ பாருங்கள் லாரிலாம் வருது. லைட்டாக ரைட் வந்துட்டு நம்ம லெஃப்ட் போகிறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் ஆகும். அதுவே நம்ம பாடி மூமெண்ட்ஸ் கொடுத்து இப்படி எட்டி பார்த்தோம்னா ஒரு சில மில்லி செகண்ட்ஸ் தான் ஆகும். அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. நீங்கள் எப்போவுமே காரை ரைட் வந்து இது மாதிரி ஓவர்டேக் பண்ணுறப்பெல்லாம் ரைட் வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் போகிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய பாடி மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ரைட் சைடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அந்த லெஃப்ட் சைடு போகிற லாரி நல்லா நோட் பண்ணுங்கள். நான் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். லெஃப்ட் சைடு லாரி பாருங்கள், ஓரமாக போகுது பாருங்கள். அந்த ரைட் சைடு லாரிக்கு பின்னால் நம்ம கண்டினியூவாக நம்ம போகக்கூடாது. ஏன்னா அவங்க சடனாக லெஃப்ட் வந்துடுவாங்க. ஆனால் அந்த லாரிக்கு முன்னால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. அதனால் ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை முந்தி செல்லும்போது அதுக்கு பின்னாலே நம்மளும் போயிடலாம்னு நினைக்கக்கூடாது. இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது எனக்கு தெரியுது, அதனால் நான் போகிறேன். எனக்கு தெரியாமல் நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நான் அந்த லெஃப்ட் சைடு லாரியை கவனிக்க சொன்னதுக்கு காரணம் என்னென்ன நண்பர்களே, நீங்கள் கூட ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு வாகனம் அவரை முந்துறாங்கன்னு தெரிஞ்சோடனே லெஃப்ட் சைடு ஓரமாக போய் வழி விடுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடை கம்மி பண்ணார். அடுத்தது அந்த வாகனம் அதுவும் லாரி இதுவும் லாரி, அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அதனால் அவர் லெஃப்ட் சைடு ஓரமாக போய் வழி விடுறாரு, வேகத்தை கம்மி பண்ணார். நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். நிறைய நேரங்களில் இது மாதிரி யாராச்சும் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா அவங்க இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது பாதிப்பு. அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க. யாராவது நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்திங்கன்னா கூட போதும், அவங்க ஈஸியாக நம்மளை தாண்டி போய்க்குவாங்க. நம்ம அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஈக்குவலாக நம்ம போயிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது இடையூறாக போயிடும். அதனால் ஓவர்டேக்கிங்கில் இது கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னால் பாருங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் அட்வான்ஸாகவே ஸ்லோ பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இருந்து ஸ்லோ பண்ணோம்னா நமக்கு பின்னால் வரவங்களுக்கு அது ஒரு எதிர்பாராத நிகழ்வாக போயிடும். அதனால் கொஞ்சம் முன்னால் அட்வான்ஸாகவே ஸ்லோ பண்ணிக்கங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு லாரி சென்டரில் வருது பாருங்கள். அவங்க லேண்ட்லேருந்து நம்ம லேண்டில் சென்டரில் வருது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மேலே அந்த கிளைகள்லாம் இருக்கும் ரொம்ப ஓரத்தில் போகும்போது. அதுவே சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், ஓரத்தில் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். அதனால் சென்டர் வருவாங்க. இது தப்பே கிடையாது, அப்படி வந்து தான் ஆகணும். அதனால் நம்ம தான் கவனமாக போகணும். முன்னால் தூரத்தில் பாருங்கள் ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும் வருது பாருங்கள். அந்த பஸ்ஸுனால் அந்த லாரி ஓவர்டேக் பண்ண முடியாது, ஏன்னா ஆப்போசிட்டில் நான் வரேன். ஆனால் அது தெரிஞ்சுமே அந்த பஸ் டிரைவர் என்னோடய லேண்டில் வராரு பாருங்கள். எவ்வளோ தூரம் என்னோடய லேண்டில் பாதி இடத்த அடைச்சிக்கிட்டார். எனக்கு போகிறதுக்கே வழி இல்லை, லெஃப்ட்லேயும் மரம். ஆனாலும் அவர் லேனுக்கு போய் எனக்கு வழி விட மாட்டேங்கிறாரு. அதுக்கு பின்னால் ஒரு வண்டியும் பாருங்கள் அதே மாதிரி வருது. அதனால் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க நண்பர்களே. முக்கியமாக நம்ம எப்போ செய்வோம்னா, ஆப்போசிட்டில் டூ வீலர் வரும்போது நம்ம இந்த தவறு செய்வோம். நம்மளால் போக முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம ரைட் சைட் லைனில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியே போயிட்டுருப்போம். நம்மளால் முடியுமா போயிடணும், முடியலைன்னா லெஃப்ட் வந்துடணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அது இடையூறாக இருக்குது பாருங்கள். ஒரு தடவை விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு நண்பர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால். அது என்னென்னா, இதே மாதிரி ரோடு டூ வே ரோடு, அதில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இதே மாதிரி மரங்கள் இருந்திருக்குது. குகைக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் இருட்டாக இருந்திருக்குது. புதுசாக கார் ஓட்டி பழகின ஒருத்தர் தன்னுடைய 800 காரில் அவருடைய லேனில் கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு லாரி என்ன பண்ணியிருக்குது, சென்டரில் வந்திருக்குது. எதனால் சென்டரில் வரும் அப்படின்ட்டு நம்ம இப்போ தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலே லோடு ஹைட்டாக இருந்துச்சுன்னா மேலே முட்டும் ஓரமாக போகும்போது. அதுவே நடுவில் வந்தால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால நம்ம ஈஸியாக வர முடியும் லாரி டிரைவர்ஸ். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, லைட்டை போட்டு சென்டரில் வந்திருக்கிறாரு. ஆனால் இவர் புது டிரைவராக இருக்கிறனால இவருக்கு அது தெரியல, எதனால் அவருடைய லேண்டில் வராதுன்னு தெரில. பதட்டத்தில் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டார். சடனாக லெஃப்ட் வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இது மாதிரி அனுபவங்கள் இருக்கும், நம்ம லேண்டில் லாரி வரதெல்லாம். அப்போது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால அந்த இடத்துல ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருது. லாரி டிரைவர்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதே இடத்துல அப்படியே நிறுத்திட்டார். அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது மாதிரி ரோட்ஸில் கண்டிப்பாக சென்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த லாரி பாருங்கள் சென்டரில் தான் போகுது. எதனாலன்னா ஓரத்தில் போனால் முட்டும். அதனால்
சென்டரில் போவாங்க. நம்ம தான் கவனமாக லெஃப்ட்டில் ஒதுங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால் கவனமாக இருங்க நண்பர்களே. நமக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்ட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது, அது மாதிரி வருவாங்க, அதனால் நம்ம தான் கவனமாக போய்க்கணும். டிரைவிங்கில் எப்போவுமே அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக நிதானமாக போகிறது நல்லது. நான் வேகமாக போங்க, வேகமாக போக வேண்டாம்லாம் நான் எதுவுமே சொல்ல. நிதானம் தேவை எப்போவுமே. நம்ம இந்த வீடியோனுடைய கண்டினியூவை இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கும் பார்க்குறக்கும் கொஞ்சம் இதாயிரும். அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதனுடைய கண்டினியூவை நான் இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்குறக்கு நம்ம கார் ஜோன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறையா நண்பர்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, அதில் ஒரு சிலர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போகிறதுக்கு உற்சாகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.